ரிஃபைனரிஸ் இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளுடைய உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது. கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற அந்த ஹிந்துஸ்தான் ரிஃபைனரிஸை பற்றி தான் இன்னைக்கு பேசினாங்க. அப்போ என்னுடைய கருத்து இன்னைக்கு பதிய வைக்கிறேன். நிச்சயமாக கடல்சார் உயிரினங்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை. நிச்சயமாக அதற்கு பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களில் இருந்து உரிய சன்மானத்தை வாங்கி தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் நம்மளுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இதுவும் நிச்சயம் காக்கப்பட வேண்டும். அதுபோல இன்னைக்கு மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு விளையாட்டுத்துறையை பற்றி நாம் பேசியிருக்காங்க. விளையாட்டுத்துறையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட்டில் வரணும் அப்படின்றத நான் பதிய வச்சுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரத்தில் இளைஞர்கள் போகும்போது அவர்களை ஒழுங்குபடுத்தணும்னா விளையாட்டுத்துறை மிக மிக முக்கியம். ஒரு கல்வியோடு சேர்ந்து விளையாட்டும் எந்த ஒரு மாணவன் பயில்கிறான் அந்த கிரவுண்ட்லயே அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் வந்துடும். ஒரு NCCல சேருங்க, ஒரு ஸ்கவுட்ல சேருங்க, ஒரு விளையாட்டுத்துறையில சேருங்க, நாட்டு பற்ற பத்தி ஸ்கூல்ல இருந்து டீச் பண்ணுங்க. அப்போ அந்த மாணவன் நிச்சயமாக ஒரு நல்ல சிட்டிசனா, ஒரு நல்ல உதாரணமா இந்த நாட்டுக்கு இருப்பான் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் நடந்த இந்த கொலைகள், அமுதன் தனுஷ் கொலைக்கு பின்னால் மதுதான். இன்னைக்கு நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னால் மதுவும் கஞ்சாவும் தான் இருக்கு. நிச்சயம் இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக பேசும்போது நான் சொன்னேன். நானே ஒரு நேஷனல் அத்லெட் என்ற முறையில் அந்த விளையாட்டு எந்த அளவு ஒரு மாணவனுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். ரோட்ஸ் பேடா இருக்கு. அது நாட் ஒன்லி த நெடுஞ்சாலைகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நகர சாலைகள், அதே போல பேரூராட்சி ஊரக சாலைகள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாலைகள் மிக மோசமா இருக்கு. அது கட்டாயம் அரசு கவனத்தில் கொண்டு சாலை மேம்பாட்டை உறுதி செய்யணும். எங்கெல்லாம் விபத்துகள் அதிகம் நடக்குதோ அங்கெல்லாம் உரிய பாதுகாப்பை மக்களுக்கு தர வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கேன். பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் போறோம். பிரிட்ஜஸ் எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பாருங்க, வேர் விட்டு ஆலமரம் அது எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா பிரிட்ஜஸ்லையும் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப வேதனைப்படுவேன். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாட்டு மேல் பற்று இருக்கிற அனைவருக்கும் நிச்சயம் அந்த உணர்வு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதவும் நான் பதிய வச்சிருக்கேன். பிரிட்ஜ் கட்டுறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுங்க. அதில் இன்னைக்கு ஆலமரம் வேப்ப மரம் முளைச்சா அப்புறம் என்ன ஆகும்? அந்த பாலம் விழுகின்ற ஒரு நிலை வரும். அதனால இப்பவே முளையிலே கிள்ளி எறியணும் என்பதையும் நான் இன்னைக்கு பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற என்னுடைய உரைகளை எல்லாமே சொல்லியிருக்கேன். லைவ்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. வேற எதுவும் நீங்க கேட்கணும்னா கேளுங்க. இல்லைங்க, சரி இல்லை, நீங்க ஆஸ் எ பிரஸ் இல்லை, நான் உங்களை கேட்குறேங்க, என்ன தீர்வு? ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன். சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சட்டங்களை விதிக்கிறோம், தண்டனை கொடுக்குறோம், பட் தீர்வு நடக்கலையே. 4 நாளில் 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு பெரிய சிலம் குழந்தைகள். எல்லார் வீட்டு பிள்ளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்தா இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு பெண் தலைவியாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்றோம், மயிலே இறகு போடு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இறகு போடுதா மயில்? வழியில் போட்டு இழுத்து முடியும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போவது யார்? அதனால தான் நான் சொல்றேன், ஃபைனல் இதுக்கு என்னன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சட்ட சபையிலும் அதை நான் பதிய வச்சிருக்கேன். சட்டம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கடைசியா அந்த அரபு கண்டஸ்ட்ல இருக்க மாதிரி கேக்குறீங்களா என்கவுண்டர்? ஆமா. இல்ல ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டா உடனே இல்ல ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கிறதுங்க. என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கு சைலேந்தர் பாபு அவர்கள். நான் என்ன சொல்றேன், உடனே தெரிஞ்சோடனே சுடுறது இல்ல, தீர விசாரிங்க. அப்படிதான் இதுதான் உண்மை என்றால் அரபு நாடுல மாதிரி ஒரு பேர் நீ பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் இது எங்கேயாவது தொடருதான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன்.
ஒரு ஆய்வுக்கு உட்படுது. இன்னைக்கு கரூர்ல ஒரு பாட்டி நான் பார்த்தேங்க அன்னைக்கு டிவியில். உண்மையில நான் சொல்றேங்க, அன்னைக்கெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் வீட்டில். அந்த அம்மா தொடர்ந்து ஒரு வருஷமா அந்த ஆளுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் இந்த மாதிரி செய்யாத. அவங்க பேத்தி மட்டும் இல்லை, அது போன்ற 6 பெண் குழந்தைகளை தொடர்ந்து அந்த ஆள் துன்புறுத்தி பல முறை அந்த அம்மா எச்சரித்தும் அவர் திருந்தவே இல்லை என்ற பட்சத்தில், அவங்க எல்லாம் சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க ஒன்றும் அம்பானி குடும்பம்லாம் கிடையாது. அந்த அம்மா அருவால அவங்க கதிர் அறுக்கிற ஒரு லேடி. அவங்க பல முறை சொல்லியும் திருந்தாத பட்சத்தில் அவங்க பேத்தி 4 வயசு குழந்தை அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டவுடன் வேற வழியே இல்லை என்பது அவங்க கையில இருந்த அருவாளால வெட்டி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையான வேலு நாச்சியார் அந்த பாட்டி தான். உண்மையான வேலு நாச்சியார். யாரையோ சொல்றாங்க வேலு நாச்சியார் கிடையாது. தன் பேத்தியை காப்பாற்ற இறுதி கட்டத்திலையும் முடியாத பட்சத்தில் அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லை என்பது போல ஒரு நிலை வரும்போது தான் வெட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதை தான் அவை குறிப்பிலிருந்து எடுப்பேன். நான் பேரவைத் தலைவர் சொன்னார், பரவாயில்ல நீங்க எடுங்க அவை குறிப்பில் இருந்து. ஆனா ஒட்டுமொத்த பெண்கள் இது போல தைரியமா திருப்பி அடிச்சா எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா தமிழ் பாரம்பரியம், புலிய முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரையை நம்மளுடைய பெண் குலம், நம்மளுடைய தாய்மார்கள். அதனால ஒரு அளவுக்கு தான் அங்க பொறுக்க முடியும். அப்புறம் சும்மா இப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணா இதுக்கு வேற என்ன தீர்வு? நான் எல்லாரையும் கேட்கிறேன், என்ன தீர்வு, ஃபைனல் என்ன சொல்யூஷன் இதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். ஸோ வேற வழி இல்லை. ஒரு எடுங்க, ஒரு 5-6 பேர் தப்பு இல்லை. ஃபைனலாக ஒரு ஆய்வு பண்ணி இதுதான் பண்ணாதான் அடங்குன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை மேலே அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு தோணுது, கை வைக்க தோணுதுன்னா உங்களை என்கவுண்டர் பண்ணுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இப்போ அரபு நாட்டிலலாம் ஒரு பெண்ணை கண்ணுக்கு நேராக பார்க்க கூட அச்சப்படுவாங்க. காரணம் அங்கே இருக்கிற சட்ட விதிகள். அது போல் இங்கே சட்ட விதிகள் வரணும் என்று ஒரு பெண் தலைவராக, பெண்ணாக நான் என் கருத்தை பதிய வைக்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண்கள் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக என் பதிவை இங்கே பதிய வைக்கிறேன். நான் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், கிடையாது. உணர்வு, ஒவ்வொரு பெண்ணின் மனசில் இருக்கிற உணர்வை தான் இங்கே நான் பிரதிபலிக்கிறேன். இது உண்மை. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். யாருங்க? இந்த அமுதன் அண்ட் தனுஷா. அவங்க மாறாம போனதுனால தேடி போகணும்னு அவங்க சொல்றாங்க. கர்நாடகா வேற மாதிரி அந்த கவர்மெண்ட் சொல்றதுனால இன்னைக்கு அரசு இன்னும் அதுக்கான ஃபைனல் சொல்லலை.